ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டே. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தியாவான் பேரா கம்பங்காட்சியில தான். ஒரு கம்பத்து வாழை ஆசைப்படுறீங்களா? ஸோ வாங்க நம்மளோட ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டேவை நம்ம பார்க்கலாம். இந்த சைட்டு வந்தீங்கன்னா இந்த சைட்டு பாருங்க, நீங்க வந்து பிபிக்யூ செட் இருக்கு. அப்புறம் பாருங்க, பிபிக்யூ செட் வந்து 2 பிபிக்யூ செட் இருக்கு. இங்க வந்து உட்கார்ற இடம் இருக்கு. தாராளமா 20 பேருக்கிட்ட நீங்க உட்காரலாம். நாங்க வந்து இதே மாரி அங்க வந்து ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து வெளியே வந்து உட்காரலாம், லேப்பா பண்ணலாம். அப்புறம் இது வந்து பிபிக்யூ செட்டு. இந்தியன் முஸ்லீமுக்கு வந்து தனியா இருக்கும், முஸ்லீமுக்கு வந்து தனியா வச்சிருப்போம் நம்ம பிபிக்யூ செட்டை. இந்த பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த பாருங்க, எல்லாமே இருக்கு நம்ம ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டேல. गाइस பாருங்க, நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வில்லேஜோட ஸ்விம்மிங் பூல் பகுதி. பாருங்க, இங்க வந்து பெரிய ஆளு குடிக்கிற பகுதி, இங்க வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாமே குளிக்கலாம் गाइस. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குன்ட்டு ஒரு இது இருக்கு. பின்னாடி கூட லேப்பா பண்ற இடம் இருக்கு. நீங்க வந்து ஃபேமிலியோட தாராளமா அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் இந்த சைட் எல்லாமே உட்கார்ற இடம் இருக்கு, விளையாண்டுக்கிட்டு ஃபேமிலியோட நீங்க வரலாம். அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்ப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் செய்ய முடியுமாட்டுன்னு. ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். நம்ம ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டேல ஃபேமிலி ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், ஏன் சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷன் கூட இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டேல. உங்களுக்கு வேணுமா அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? இங்க வந்து டெக்கரேஷன் எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. நீங்க வந்து தாராளமா இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். நிறைய பேர் இங்க வந்து நார்மலா வந்து நீங்க வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா வெளிய சைட்ல வந்து நீங்களே பார்க்கலாம். நான் உங்களுக்கு கொண்டுட்டு போறேன். வெளிய சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-100 காப்பாக்கு காடி வந்து நீங்க காப்பாக் பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து நிலம்னால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பக் பண்ற இடமே எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, இங்க எல்லாமே வந்து காடி வந்து பக் பண்ற இடம். வெளியே அந்த சைட் எல்லாமே வந்து காடி வந்து பக் பண்றது இடம். ஸோ உங்களுக்கு கேமா எல்லாமே இங்க வெளியே கூட தாராளமா நீங்க கேமா 2 3 4 கேமா கூட நீங்க போடலாம். இதுக்கு முன்ன 4-5 ஃபங்க்ஷன் வந்து இங்க செஞ்சிருக்காங்க. ஜேபில இருந்து வந்து செஞ்சிருக்காங்க, கேரள இருந்து வந்து செஞ்சிருக்காங்க. எல்லாமே சந்தோஷமா தான் போனாங்க இங்க இருந்து. ஸோ காய்ஸ், வாங்க அடுத்தது வந்து உள்ளுக்கு நான் கொண்டுட்டு போறேன். இப்போ நான் உள்ளுக்கு பகுதி கொண்டுட்டு போறேன். ஹால் பாருங்க, ஹால்ல எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. ஹாலே அவ்வளவு பெரிய இடமா இருக்கு. இங்க வந்து பாருங்க ஏசி இருக்கு. ஹால்லே வந்து ஏசி நம்ம கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து பாருங்க டிவி இருக்கு, வைஃபை இருக்கு, நம்மள்ட்ட வைஃபை இருக்கு. அப்புறம் வந்து மைக் இருக்கு, மைக்ரோசோப் அந்த மைக் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டேல 4 ரூம் இருக்கு. 4 ரூம்ல என்ன ஒரு இதுனா, 4 ரூம்ல வந்து பாருங்க இது சிங்கிள் பெட் கொடுத்துருப்போம். இந்த பாருங்க, நார்மலா வந்து டபுள் பெட் கொடுத்துருப்போம். அப்புறம் என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம்னா 3 பெட் சிங்கிள் பெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். அப்புறம் தலகாணி, போர்வை எல்லாமே இருக்கு. 1 செட் ரூம்ல நார்மலா என்னென்ன செட் இருக்குமோ எல்லாமே அதே ரூம்ல 4 ரூம்லயும் அதே மாதிரிதான் இருக்கு. 4 ரூம்லயும் வந்து ஏசி இருக்கு, ஆல்லயும் ஏசி இருக்கு. இந்த பாருங்க, செகண்ட் ரூம் இப்படிதான் இருக்கும். இந்த பாருங்க, நீங்களே பாத்துக்கலாம் செகண்ட் ரூம் வந்து இப்படி இருக்குன்ட்டுன்னு. செகண்ட் ரூம் இது வந்து செகண்ட் ரூம் இப்படிதான் இருக்கும். இது வந்து தேர்ட் ரூம்லயும் அப்படியே தான் இருக்கும். இந்த பாருங்க, எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கு. தேர்ட் ரூம்லயும் அப்படிதான் இருக்கும். அதே சிங்கிள் பெட், டபுள் பெட், அப்புறம் 3 வந்து சிங்கிள் பெட் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் ஒரு ரூம்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா 4வது ரூம்ல தான் வந்து மாஸ்டர் ரூம் வந்து பாத்ரூம் இருக்கும். மத்தபடி எல்லாமே ஒரே இதுலதான் இருக்கும் காய்ஸ். இந்த பாருங்க, அதே சிங்கிள் பெட் 3 ப்ரொவைட் பண்றோம். இந்த பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் நம்மளோட டைனிங் டேபிள்ல வந்து ஒரு 10 people கேன் சீட் உட்காந்து நல்லா தாராளமா சாப்பிடலாம். நம்மள்ட்ட வந்து இந்த பாருங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்புறம் இந்த பாருங்க அயன் பாக்ஸ் இருக்கு. அப்புறம் இதை பாருங்க அவன் இருக்கு, குக்கர் இருக்கு. அப்புறம் அந்த கூக்கோஸ் பண்ற அந்த இது கூட இருக்கு. இதை பாருங்க கேத்தல் இருக்கு. அப்புறம் அங்க பாருங்க ஹாட் வாட்டர், அப்புறம் பாருங்க கோல்ட் வாட்டர். இங்க சமைக்கிற தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. பானையில இருந்து கரண்டியில இருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா 2 இது இருக்கு, 2 பகுதி இருக்கு. இந்த சைட் ஒண்ணு, அந்த சைட் ஒண்ணு. சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா இந்தியன் சைனீஸ்க்கு, அந்த சைட் வந்து முஸ்லீம்க்கு கைஸ். அப்புறம் இந்த பாருங்க வாஷிங் மிஷின் இருக்கு. இது வந்து பின்னாடி இந்த சைட் வந்தீங்கன்னா இந்த பாருங்க
இந்த சைட் வந்தீங்கன்னா இப்படி தாராளமா லேப்பா பண்ணலாம். இந்த சைட் வந்து தாராளமா லேப்பா பண்ணலாம். இந்த பாருங்க அந்த சைட் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்க கூட நீங்க தாராளமா உட்காரலாம். சோ உங்களுக்கு ஜிஎஸ் வில்லேஜ் ஹோம் ஸ்டே பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. கீழே வந்து தொலைபேசி நம்பர் ஆட் பண்றேன். நீங்க வந்து புல்லன மூலியமா வரலாம். சோ நன்றி, வணக்கம்.